அனைவருக்கும் வணக்கம். சிக்கன் 65 செய்ய போகிறேன். எப்படி மசாலா சேர்க்குறேன்னு பாருங்கள். கறியை வந்து நல்லா கழுவி லெமன் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். விழுது வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, சிக்கன் 65 மசாலா, அதில் கொஞ்சோண்டு கறி மசாலா தூள், வேணுங்கிற அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இதெல்லாம் ஒன்றா பிசைஞ்சு வைக்கிறேன். பாரு, சிக்கனை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா, சிக்கன் மசாலா பொடி, அதில் கொஞ்சம் கறி மசாலா, மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள், இது வெறும் மிளகாத்தூள். அடுத்து வந்து சால்ட்டு, உப்பு தேவையான அளவு. இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. போட்டுமா போட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊறணும். பார்த்து வறுப்போம். இது நல்லா பிசைஞ்சிட்டு ஊற வைக்கணும். ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு வானலில் வச்சு பொரிப்போம். நல்லா பிசைஞ்சு நல்லா ஊற வைக்கணும். ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு வறுக்க ஒரு வானல் எண்ணெய் வச்சு அப்புறம் பொரிச்சுக்கணும். அவ்வளோதான். சிக்கன் ஃபஸ்ட்டு ஃப்ரை ரெடி. நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் ஊறணும். ஊறின பிறகு பொரிப்போம். வாங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து எடுத்து போட்டு பொரிப்போம். போடுறேன் பொரிக்கிறதுக்கு. நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெயில் போட்டிருக்கேன். நல்லா வேகட்டும், பொரியட்டும். பொரிச்சுட்டேன், எடுக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், சிக்கன் 65 ரெடி. அதில் 2 கருவேப்பிலை போட்டால் அதையும் எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. வாங்க, வந்து சாப்பிடுவாங்க. ரெடி.